எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆச்சரியமாய் சுகமாய் நடத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது எபேசியர் 5வது அதிகாரம் 15வது வசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து என்று சொல்லி, ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடக்க நாம் பார்க்க வேண்டுமா பிரியமானவர்களே? இன்றைக்கு ஞானம் இல்லாமல் சில காரியங்களில் தவறி சொற்ப மதியினத்தினால் பெரிய பெரிய காரியங்கள் நாம் சிக்கப்பட்டு எதை காரியங்களும் நாம் செய்யக்கூடாதோ செய்துவிட்டு, ஐயோ நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் பிரதர், ஞானம் இல்லாமல் பண்ணிட்டேன் பிரதர், அறிவில்லாமல் செஞ்சிட்டேன் என்று சொல்லி நம்மை நாமே கசந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுவர்களாக இருப்போம் பிரியமானவர்களே. நாம் ஞானம் உள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஞானம் மிக அவசியம். இந்த உலகத்தில் பிள்ளைகளை பார்ப்போம் என்று சொன்னால், வெளியின் பிள்ளைகளை காட்டில் இருளின் பிள்ளைகள் அதிக ஞானவான்களாய் இருக்கிறார்கள். வெளியே பார்த்தீர்கள் பயங்கரமான ஞானங்கள் உண்டு. அந்த ஞானவான்கள் மத்தியில் நீங்களும் நானும் முட்டாளாய் நடப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. நாமும் ஞானவான்களாய் நடக்க வேண்டும், புத்தியாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ வேலை செய்கிற இடத்தில் புத்தியாய் வேலை செய்ய வேண்டும், ஞானமாய் வேலை செய்ய வேண்டும். நீ வேலை செய்கிற இடத்தில் ஞானமாய் பேச வேண்டும். நீ செய்கிற ஊழியத்தில் ஞானமாய் செயல்பட வேண்டும். நீ யார் இடத்தில் போய் நிற்கிறாயோ அந்தந்த இடத்தில் ஞானமாய் நீ பேசுவது மிக முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. இந்த ஞானம் நமக்கு எங்கேருந்து கிடைக்கிறது? யார் கொடுப்பா? இதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. அதே யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த ஞானம் எங்கே கேட்க வேண்டுமாம்? நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, என் சுய புத்தியில் பிரதர், என் சுய ஞானத்தில் பிரதர், என் சுய பேச்சில் பிரதர், என் சுய வருமானத்தில் பிரதர், நான் சம்பாதிச்சு பிரதர் அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன். அநேகர் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அநேகர் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்ததை நான் பார்க்கிறேன். அநேகர் கீழே விழுந்து மண்ணை கவியதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நான் என்று சொல்லி ஒன்றும் சாதிக்கப் போவதில்லை. அவருடைய கிருபை நிமித்தம், அவருடைய தயவு நிமித்தம், இரக்கத்தின் நிமித்தம், கிருபையினால் அந்த காரியத்தை செய்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. ஞானம் தேவனிடத்தில் உண்டு, அவரிடத்தில் கேட்க வேண்டும். பேச தெரியல பிரதர் அப்படின்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட நீங்கள் எழுதி வாங்கிட்டு போகிறத விட தேவனிடத்தில் கேளுங்கள். அவர் ஞானத்தை கொடுப்பார், ஞானமாய் செயல்பட வைப்பார், உங்கள் தலையை உயர்த்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருமே கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், கனப்படுத்தி உயர்த்துகிறேன். ஆண்டவரே, அப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா விதமான ஞானமற்ற காரியங்கள் எல்லாம் மாற்றி போட்டு ஞானமாய் நடக்கக்கூடிய கிருபைகளை தாரும். வெளிச்சம் உதிக்கட்டும், மேன்மையாய் நிலைநிறுத்தும், கனத்திற்குரிய பாத்திரமாய் நிறுத்தும். எந்தெந்த இடத்துல எல்லாம் உடைய பிள்ளைகள் தலை குனிந்து குறுகி வெட்கப்பட்டு நின்றார்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் உடைய பிள்ளைகளை தலை உயரட்டும், வாழ வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.